வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்ம் 3ல் இருக்க 6th ஸ்டாண்டர்டில் இருக்க டேர்ம் 3ல் 4th யூனிட் தென்னிந்திய அரசுகள் இந்த பாடத்திற்கான புக் பேக் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் 2ஆம் நந்திவர்மன். இரண்டாவது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்ன? 2ஆம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டம் வத்தவிலாசன், விசித்திரச்சித்தன், குணபாரன், இவை அனைத்தும். மூன்றாவது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் 2ஆம் புலிகேசியின் வெற்றிக்காயை விவரிக்கக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா ஐஹோல் கல்வெட்டு. ரவிகீர்த்தி எழுதின ஐஹோல் கல்வெட்டு தான் 2ஆம் புலிகேசியை பற்றி நமக்கு நிறைய சான்றுகளை தருது. கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து பொருத்தமான விடையை நம்ம சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, பாறை குடைவரை கோவிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுல கூற்றும் சரி, இந்த இரண்டாவது கூற்றுமே சரி. அப்ப இரு கூற்றுகளும் சரி. இரண்டாவது கேள்வி, பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும். முதல் கூற்று, இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின. இரண்டாவது கூற்று, முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அப்ப 2 கூற்றுமே சரி. ஏன்னா அப்பர் திருநாவுக்கரசரை ஆதரிச்சிருப்பாரு பல்லவ அரசர். இதனால தேவாரம் மட்டும் இல்லாம மற்ற தமிழ் நூல்களும் புகழ்பெற்று வந்திருக்கும். அடுத்தது, காண்பவனவற்றில் எது சரியான இணை இல்லை? எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன், எலிஃபண்டா குகை அசோகர், பட்டடக்கல் சாளுக்கியர்கள். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது சரி. இதுதான் தவறு. எலிஃபண்டா குகைகளோட அசோகர் சம்மந்தப்பட்டவர் கிடையாது. ராஷ்டிரகூடர்கள் காலத்துல தான் இந்த எலிஃபண்டா குகையை கட்டிருப்பாங்க. பட்டடக்கல் சாளுக்கியர்கள்ங்கிறது சரியானது. தவறான இணையை கண்டறியவும். தந்தின் தசகுமார சரிதம், வத்சாயர், பாரத வெண்பா, இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பாரவி கிரிதார்ஜுனியம் எழுதியிருப்பாரு. அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கம், நந்தின் தசகுமார சரிதம். வத்சாயர் எழுதியது நியாய பாஷ்யா தான். யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வாத்சாயர் எழுதியிருப்பாரு. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டேஷ் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார். யார் இந்த நர்மதை ஆற்றங்கரையில ஹர்ஷவர்தனை தோற்கடிச்சிருப்பாங்க? இதுக்கான ஆன்சர் இரண்டாவது கேள்வி, டேஷ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சுட்டி கொண்டார். இதுக்கான பதில் பார்த்தோம்னா மூன்றாவது கேள்வி, ஐஹோல் கல்வெட்டின் ஆசிரியர் ஆவார். ஐஹோல் கல்வெட்டோட ஆசிரியர் டேஷ் யார் அப்படின்னா ரவிகீர்த்தி. 2ஆம் புலிகேசி காலத்துல ரவிகீர்த்தி தான் ஐஹோல் கல்வெட்டை எழுதியிருப்பாரு. நான்காவது ஸ்டேட்மெண்ட், அதாவது கோடிட்ட இடம், டேஷ் முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி ஆவார். யாருன்னா பரஞ்சோதி திருத்தொண்டர். ஐந்தாவது கேள்வி, டேஷ் டேஷ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன. குடுமியான்மலை, திருமயம். பொறுத்துக. பல்லவர் காஞ்சிபுரம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கீழே சாளுக்கியவர் வெங்கி, மேலே சாளுக்கியவர் கல்யாணி, ராஷ்டிரகூடர்
மணிகட்டா. ஒன்றுங்கிறது காஞ்சிபுரம், கீழே சாளுக்கியர் அப்படின்னா வங்கி, மேலே சாளுக்கியர்னா கல்யாணி, ராஷ்டிரகூடர், மானிய கேட்டா. இந்த பகுதிகளை தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரியா தவறா? புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் சரி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. இது தவறு. இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர், ராஷ்டிரகூடர்கள் கிடையாது. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், மாமல்லபுரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும். இது சரியானது. நான்காவது, தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டதுங்கிறது தவறு. தேவாரம் நாயன்மார்களால் இயற்றப்பட்டது. ஐந்தாவது ஸ்டேட்மெண்ட், விருபாட்சி கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. காஞ்சி கைலாசநாதர் கோவில்ங்கிறது மாமல்லபுரத்தை ஒரு சாயல்ல கட்டினது தான் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில். விருபாட்சா டெம்பிள் கிடையாது. இப்போ நம்ம 6ஆம் வகுப்புல இருக்கிற 3rd டேர்ம்ல இருக்கிற 4th யூனிட் நம்ம பார்த்துருக்கோம். தென்னிந்திய அரசுகளுக்கான புக் பேக் சொல்யூஷன் நம்ம பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.